our channel Mom and Me. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எங்க வீட்டு மாடி தோட்டத்தோட இரண்டாவது பகுதி. எங்க மாடி தோட்டத்துல போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ, அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் 1200 வியூஸ் மேல ரீச் ஆயிருக்கு. எங்களை இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரியே எங்க எல்லா வீடியோஸையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ பட்டன்லயும் கொடுக்குறோம், கண்டிப்பா போய் பாருங்க. எங்க வீடியோவை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ ப்ளீஸ் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ்லாம் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், நான் உங்கள் சத்யா. இன்னைக்கு எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கிற மற்ற செடியெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இது வெண்டைக்காய் செடி. பாருங்க, நிறைய காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கு, நிறைய பூ வச்சிருக்கு, காய் வச்சிருக்கு. இதெல்லாம் இன்னும் 2 நாள்ல இந்த காயெல்லாம் பறிச்சிடலாம். இது கத்தாழை. எங்கள் வீட்டில் இது நிறைய இடத்துல நாங்கள் வச்சுருக்குறோம். நாங்கள் அந்த கத்தாழையை மேலே தோலை சீவிட்டு ஜெல்லு எடுத்து நல்லா 4-5 தடவை நல்லா கழுவிட்டு அதை நல்லா கட் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா அதில் பனம் வெல்லம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வாட்டர்மெலன் செடி. விதை போட்டோம், காய் பாருங்க வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் இது பறிக்கிறதுக்கு. இது பாருங்க வெத்தலை செடி. நான் சின்ன செடியா வாங்கிட்டு வந்தேன். அது பாருங்க நல்லா கொடியா படர்ந்து நல்லா அழகா வெத்தலை பெரிய பெரிய இலையா வந்திருக்குது. இது நான் வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவேன், கஷாயம் போடுறதுக்கு எடுத்துக்குவேன். இது இருவாச்சி மல்லி. இது பாருங்க மொட்டும் வச்சிருக்குது, பூவும் பூத்துருக்கு, அழகா இருக்கு பாருங்க. இது அவரை செடி. விதை போட்டு வளர்ந்தது. பந்தல் போட்டோம், நல்லா படர்ந்து அழகாக வந்திருக்கு. பூ வச்சு நல்லா நிறைய காய் வச்சிருக்கு. எங்களுக்கு போதுமான அளவு வீட்டுக்கு யூஸ்க்கு கிடைக்குது. இந்த வீடியோ கடைசியில் நான் பறித்த காயெல்லாம் காட்டுறேன். இது மணத்தக்காளி கீரை. 2-3 இடத்துல வச்சிருக்கிறேன். இது வாய்ப்புண்ணுக்கு ரொம்ப நல்லது, சீக்கிரமாக குணமாகும். கீரையெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு, பறிச்சிக்கிட்டு இருக்கேன். கட் பண்ணுறப்ப கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்க, அப்போ தான் இலையெல்லாம் புதுசாக துளுத்து வரும்.
இதெல்லாம் இன்னைக்கு எங்கள் மாடி தோட்டத்திலேருந்து கிடச்சிது. இந்த மாதிரி இயற்கை முறையில் காய்கறியை விளைவிச்சு சாப்பிட்றதுனால உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.